வெள்ளை கோழி முட்டை கோழி சோப்பு கோழி பேரில் வித்தியாசம் என்னத்துக்கு கூட்டி கொண்டு வந்துடா மங்குஸ்தானா என்ன வேணும் இருக்கு உள்ள ஒரு தலையை ஒன்று தெரியுது பாருங்க கிட்ட போய் பாப்போம் அப்படி இருக்கு தலையை பார்க்கவே பயமாக்குறாங்க இதே பாருங்க பெரிய தட்டையா கிடக்கு அதுதான் கொஞ்சம் மிரமதுன்ற இருக்கு அனைவருக்கும் வணக்கம். நன்ற சாயினி, நான் ஜோவேல், நான் சுரேகா, நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மட்டக்களப்புல நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்து நாங்க வந்து மட்டக்களப்பு பக்கத்துல உள்ள டவுனை வந்து கொஞ்சம் சுத்தி பார்க்க போறோம். ஏன்னா பக்கத்துல இருக்கிற இந்த இடங்களை வந்து பார்க்க போனா ஒரு டவுன் மாதிரி சொல்லலாம். என்னண்டா பக்கத்துல என்ன தேவையோ அவ்வளவுமே நாங்கள் பக்கத்துல போய் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது மீன், மற்றது கோழி, மரக்கறிகள் இருந்தாலும் சரி, சாப்பாடு வகைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. இப்ப டவுனுக்கு போகணும்னு சொன்னா நான் அங்க காத்தாங்குடிக்கு தான் போகணும். ஆனா அங்க போற அளவுக்கு இல்லாமலுக்கு இங்க என்னென்ன வேணுமோ அப்படியே அந்த இடத்துல வச்சு அப்படியே விற்கணும். அப்ப நாங்களும் போய் பார்க்க போறோம். அந்த சந்தையில் மரக்கறி எவ்வளவு போகுது, மற்றது மீன்கள் என்ன மாதிரி போகுது, யாழ்ப்பாணத்தை விட இங்க எப்படி மரக்கறி விலையில் இருக்குன்னு சொல்லி நாங்களும் உண்மையில ஒரு அறியறதுக்கு ஆவலா இருக்கிறோம். என்னண்டா யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கறிகள், மற்றது மீன்கள், மற்ற இதுல பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் விலைன்னு சொல்லலாம் அங்கத்திய இடங்களுக்கு. அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் இங்க நடக்கிற அந்த சின்ன சின்ன சந்தையில நாங்க எடுத்து பார்க்க போறோம். இங்க மாதிரி எப்படி போகுது, இங்க எவ்வளவு விலையில் போகுதுன்னு சொல்லி. அதாவது நாங்க சுரையாட்ட கேட்கலாம் என்ன மாதிரி நிலவரம் சொல்லி. சுரையாட்டோ நாங்கள் மலிவா வாங்கக்கூடிய பரவாயில்ல. சுரையாக்கு இங்கேயும் வேண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அங்கே வந்து மரக்கறி எல்லாம் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வேணா அக்கா என்ன சொன்ன வேண்டாம், இப்ப இங்க எல்லாம் மலிவன்னு சொன்னா ஒரு உறவேக்கில மரக்கறி கட்டி கட்டு போறேன். வேலை வைக்கத்தான் தெரியுறீங்க நீங்க. பெரிய உறவேக்கு உள்ள மரக்கறியை போட்டுக்கொண்டு அங்க ஒரு பிசினஸ் வந்து செய்ய போறோம். நாங்க இங்க மலிவு தானே, அப்ப நாங்க அங்க கொண்டு போனாங்களுக்கு கொஞ்சம் லாபம் வருமல்ல. எனக்கா வந்ததுக்கு ஒரு பஸ் காசு லாபம் எடுப்போம். என்ன இங்க இருந்து அங்க கொண்டு போற கடையில ஆள் சரி ஆள் சரி மரக்கறியும் சரி. ஆனா உண்மையில இங்க இந்த மற்ற நாங்களே இப்ப வந்துகிட்ட ஒன்று சாப்பாடு கடையில சும்மா அதுகள் சாப்பிட்டு இருக்கவங்க தான். ஆனா நல்ல ஒரு மலிவா தான் இருக்கு சாப்பாடுகள். அங்க பண்றத விட இங்க எவ்வளோ வேண்டி சாப்பிடலாம். வேணும்னு சொன்னா நாங்க வீட்டை வந்து சாப்பாடு செய்து சாப்பிடுறதுக்கும் உண்மையா இங்க வந்து கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கும் எவ்வளவு வந்து அது லாபம்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டை வந்து அது வேணும் இது வேணும், இது கடையில கொடுத்து சாப்பிடுறதுன்னு சொல்லிக்க அது லாபம் எங்களுக்கு. என்ன நம்மளோட விலை குறைவா இருக்கு. அங்கத்திய இதுக்கு சாப்பாட்டு விலைக்கும் இங்க நாங்க வாங்குற கடை சாப்பாடுக்கும் விலை எவ்வளவோ குறைவா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அப்ப நாங்க அந்த கடையில நீங்க கூட என்ன சாப்பாடு செய்யறீங்களா? இந்த மாதிரி கடையெல்லாம் காலமா சாப்பாடு கடையெல்லாம் வாங்குறத தாங்க இல்ல செய்யற விட கடையில வாங்கணும்னு சொன்னா பிரச்சனை இல்ல தானே. நீங்கள் 3 பேர் தானே, நான் அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேண்டலாம். அதோட இதால நான் நேற்று போய்க்குள்ள எல்லாம் பார்த்தேன்னா இடியப்பம் எல்லாம் ஒரு இடியப்பம் ஏதோ 13 ரூபாண்டு எல்லாம் போட்டிருந்தேன். ஓடருக்கு செய்து கொடுக்குறான்னு சொல்லி ஒரு இடியப்பம் 13 ரூபாய்னா இப்ப நாங்கள் அங்க பண்றதுக்குள்ளே ஒரு இடியப்பம் 20 ரூபா. 13 ரூபாய்க்கெல்லாம் ஓடருக்கு செய்து கொடுக்குறான்னு சொல்லி அதுல போட்டிருக்கேன். ஆனா 13 ரூபாய்ன்னு சொல்லிக்குள்ள எவ்வளவு ஒரு லாபமா இருக்கு. சரி, அப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி சந்தை நிலவரங்கள் எப்படி போகுது, என்ன விலையில போகுதுன்னு சொல்லி நாங்க போய் பார்ப்போம். வேணா அப்ப எங்களுக்கும் இடங்கள் பெருசா தெரியாதபடியா தான் ஊர்க்கார ஆளை கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்ப ஊர்க்காரர் போனா கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் விலை வந்து இன்னும் குறைப்பி நம்ம இல்ல. நாங்க புதாக்கள் போய் கூட்டியும் முட்டு வெஞ்சில தெரியாது தானே எங்களுக்கு. அப்ப அவான்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் கதைக்கக்கூடிய ஆள், மற்ற இடங்களும் கொஞ்சம் தெரியும் என்ற ரீதியில இப்ப நாங்கள் ஆளையும் கூட்டி கொண்டு வந்திருக்கோம். அப்ப நாங்கள் போய் ஒருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி போகுதுன்னு சொல்லி. ஏன்னா அப்படியே எங்களோட வீடியோ நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்படியே நாங்க அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, இதான் ரோட். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஷாப் ஒன்று இருக்கு, பார்க்கவே விளங்குது. இங்கே அப்படியே பேக்கரி ஆயிட்டு நல்ல பெரிய ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. பாருங்க, பலசரக்கு கடை. சரி, அப்படி எவ்வளவுக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா இங்க பாருங்க, நல்ல ஒரு மீன் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க அப்படின்னு சொல்லி நண்டு நண்டு என்ன எவ்வளவு பெரிய நண்டா இருக்கு.
எப்படி துடிக்குது அத கட்டி வச்சிருக்கேன் வா ஏன்னு ஓ ஆ கட்டி வச்சிருக்கீங்க கட்டி வச்சிருக்கேன் பிடிச்சா அவ்வளவு உண்டா எவ்வளவு பெரிய நண்டு பாத்தீங்களா நண்டு இங்கால இந்த மீனை பாருங்க எப்படி இப்ப இந்த இறால் ஆனா உண்மையா இறால் எல்லாம் நல்ல பெரிய இறால் நல்ல பெரிய சூப்பரா இருக்கு இறாலை பார்க்கவே ஆசையா இருக்கு பச்சையோட பார்க்கவே இது மட்டி ஏன் மட்டி இங்க பாருங்க நண்டு அப்படி என்று சொல்லி இது வந்து ஜப்பான் மீன் என்ன அப்படி இல்ல இது என்ன விலை கிலோ? கிலோ 1200 ரூபா. இது என்ன மீன் சொல்றது? இந்த மீன் சேத்தல். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் புதுசா இருக்கு. பெயர் புதுசா இருக்கு. ஜப்பான் மீன் என்று சொல்றது அது வேற மீன் சேத்தல். அது வேற இது வேற. அதே மாதிரி தான் சேப்பா இருக்கு. இந்த மீன் பேர் வந்து மணல். மணல். அப்ப இது கனவா. இது கனவா என்ன? ஓய் தெரியாது உங்களுக்கு. கனவா இந்த இறால பாருங்க எப்படி இருக்கு. அந்த இறால் எல்லாம் நல்ல பெரிய இறால். இங்கால நண்டு பாருங்க திரும்ப திரும்ப துடிக்குது அப்பா காட்டு அவட்டு விட்டா செடி போல இருக்கு. கட்டி வச்சிருக்காங்க அந்த ஒரு நண்டு எவ்வளவு 3000 நண்டு வந்து கிலோ 3000 ஆனா பெரிய நண்டு நல்ல சதை இருக்கும். நல்ல சதை இருக்கும் 3000 ஒரு கிலோ 3000 நல்ல சதையா இருக்கு முழுக்க. ஒரு ரெண்டு தூக்கி கொண்டு போ. ஆனா வந்து என்ன இறால் வந்து நல்ல ஒரு பெரிய இறால் ஒரு சைஸுக்கு வச்சிருக்கேன் நல்ல பெரிய இறால். அண்ணா இறால் எவ்வளவுன்னா 700 1/4 கிலோ 700 ஆனா அங்க 1/4 கிலோ 500க்கு தரவே அது வெறும் குட்டி. இது வந்து நல்ல பெருசா இருக்குது. இது வாங்குற லாபம் உண்மையாவே. சரி ஓகே தேங்க்ஸ். ரெண்டு கோழியும் போட்டுருக்கோம். பேர் சொல்ல எங்கட ஊர்ல வித்தியாசம் பேருகள். இது முட்டைக்கோழி ரெண்டும். இது வந்து முட்டைக்கோழியில சிவப்பு முட்டைக்கோழி. ஓ இல்ல இது முட்டைக்கோழி சிவப்பு. இது வந்து சிவப்பு முட்டைக்கோழி. வெள்ளைக்கோழி முட்டைக்கோழி சிவப்பு கோழி பேரில் வித்தியாசம். என்னத்து கூட்டி கொண்டு வந்துட கால விளக்கம் சொல்றது முட்டைக்கோழி. இங்க இந்த பாசைகள் வித்தியாசம். எப்படி இதையும் பாருங்க இங்காலயம் அதே மாதிரி இறால் நண்டு மீன்கள் எல்லாம் போட்டிருக்கணும். நல்ல பெரிய பெரிய மீன்கள் இதான் பார்க்கவே. இங்க பாருங்க இன்றைக்கு நான் இப்படியான மீனை பாக்குறேன். எவ்வளவு பெருசு ஏதோ பெரிய பேர் சொல்லவா கான்கிரீட் கல்லுகள் ஏதோ நிமித்தி வச்சு என்ன பேரு இந்த மீன் பேர் வந்து அரக்குலா. இதுதான் அரக்குலா கிளவால வளையா பாறை தலப்பத்து துறையா இங்கேயே போயிட்டா எல்லா மீனோட பேரெல்லாம் விளங்குது ஆளுக்கு பாத்தீங்களா. அதுக்காக தான் நாங்க ஆளை கூட்டி கொண்டு வந்தனால என்ன ஒரு இடத்துக்கு ஒரு மீன் பேர் வித்தியாசமா இருக்க மாதிரி ஆள் எப்படி இருக்கு. என்ன பெரிய பெரிய மீன்களா பார்க்கவே ஆசையா இருக்கு. பெரிய மீன் இதான் பாக்குறேன் முதல்ல. பெரிய மீன் தானே. அப்ப நாங்க இது என்ன மீன்ல பெரிய இது வந்து திருக்க மீன். திருக்க. ஓ இது வந்து பாறை. இது வந்து புலல் மீன். புலல் அது கனவா டேஸ்டா இருக்கு. என்ன விலை அந்த இறால்? 1/4 கிலோ 600. இது சுறா மீன்.
இதே பாருங்க பெரிய தட்டையா கிடக்கு என்ன அதுதான் மத்தி மரமதுன்றதுக்கு உள்ளுக்கு ஒரு தலையை ஒன்று தெரியுது பாருங்க, கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. தலையை பார்க்கவே பயமாக்குறாங்க. என்ன மீன் தலை? என்ன என்ன பெரிய தலை? இந்த இப்படியான மீன் எல்லாம் பாக்குறேன். எத்தனை கிலோ நிக்கும் இதுல? 5-6 கிலோ. 500 நிக்குது. தலை மட்டும் மண்டால் அப்ப அதுல புள்ளிட என்ன எவ்வளவு வரும்? அதுதான் தலை மட்டும் இந்த கிலோ என்ன பெரிய தலை. என்ன தலை மட்டும் இத்தனை கிலோ நிக்குது. 500 நிக்குது. எப்படி பார்க்கவே பயமாத்தான். படங்கள் வழியே எப்படியான மீன்களை சும்மா காட்டுவாங்க. வந்து 40 கிலோவா 40 கிலோவா 40 கிலோ 40 கிலோ எப்படி வாங்க. சுகமான வழி என்ன தெரியுமா? அவங்க எங்க இடத்துல வந்து மரக்கறி சந்தைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். நஞ்சா அப்படி இல்லை, எல்லாம் பக்கத்துல பார்த்தா சிக்கன் இது இருக்குது, அங்கால பிஸ்கட் இருக்குது, நிலம் மரக்கறி. அதுதானே பதண்டபடியால எல்லாமே இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுல இங்க எல்லாமே வேண்டலாம். ஒரு இடத்துல எல்லா இடமும் அலைஞ்சு தெரியணும்ன்ற அவசியம் இங்க இல்லை. இது நாங்கள் அவங்க பெருத்துல மீன் சந்தைக்கு ஒருக்கா போகணும், மரக்கறி கரைக்கு மேல் மாடியில ஏறிறாங்க வேணும். இது நேரடியா சும்மா வந்து பைக் அதுல விட்டுட்டு பைக்கு வாகனத்தையே வந்து அதுல விட்டுட்டு வேண்டக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. உண்மையில நல்ல ஒரு விஷயம், நல்ல விஷயம். சரி, அப்படி இதே பாத்தீங்கன்னா நல்ல பழக்கடையில் பாருங்க, அப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்களா இருக்கு. என்ன பழங்களை பார்க்கவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்ல இந்த மாம்பழத்திட்ட பெருசா பாக்கு என்ன பெருசா மாம்பழம் இந்த பெருசு கீழே விழுத்திடாத. ஓ என்ன பெருசு என்ன சரி என்ன என்ன விலை? 1 கிலோ அப்ப என்ன கொய்யாக்கா வேண்டிட்டீங்களா? கிலோ 1000 ரூபாய். இது இது அப்ப இந்த மாம்பழம் வந்து 1/2 கிலோ 500 ரூபாயா? கிலோல 100 ரூபா. அப்ப 1/2 கிலோ 350. இது 1/4 கிலோ வாங்குவோமா? அண்ணதுல 1/4 கிலோ வாங்க. எது பண்றீங்க? என்ன பழமா? இதுக்கு என்ன பேர்? மங்குஸ்தானா? என்ன பேர் இருக்கு? மங்குஸ்தானா. எவ்வளவு வேண்டது? இது வந்து 1/4 கிலோ 180 ரூபா. 1/4 கிலோ. ஓ அங்கால இதுவும் வந்து கொய்யாப்பழம் வந்து இதுவும் 180 ரூபா. 170 ரூபான்றது 1/4 கிலோ. கொஞ்சம் கூட ரெண்டதா. இப்ப ஆனா அந்த கொய்யாக்காய் வந்து நல்ல பெரிய காய். அதுதானே இது பாருங்க, ஆக்குல எவ்வளவு சனம் வந்ததோ. ஓ சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து ஃபுல்லாவே வந்து மரக்கறி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஆமா, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணே. இது என்னது? இது காலிஃப்ளவர். வாங்க கோவை சொல்லலாம். இது வந்து என்ன சொல்ற காலிஃப்ளவர். வருது இல்ல. அவருக்கு என்ன பேர் இருக்கு?
காலிஃபிளவரா கோலிஃபிளவரா? கோலிஃபிளவர். காலிஃபிளவர். இது எவ்வளவு? அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா 1 கிலோ 200 ரூபா. இது ஒரு நாள் சமைச்சதுல இன்றைக்கு தான் இப்படி நான் பாத்துருக்கிறேன். இல்ல இவ்வளவு காலத்துக்கு நானே இதை சமைச்சது. இதே எடுத்து சமைக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஈரப்பலாக். கரைமுளா அந்த பெருசு ஒன்று சாப்பிட்டா சரி. குக்குமர். இது வந்து அவரைக்காய். இது அவரைக்காய். இது தும்பங்காய். தும்பங்காய் என்ன செய்யறது? இது சமைக்கிறது. பாவக்காய் கறி வைக்கிற மாதிரி வைக்கிறேன். அப்ப இதுவும் இந்த பாவக்காய் எப்படி சொல்றேன்னு, இது பாவக்காட சின்ன தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்ல கசப்பு தண்ணி. அதுல பாத்தீங்கன்னா அந்த முள்ளா இருக்கு அந்த காய். என்ன ரைட், அப்படியே பாருங்க. இங்க பாவக்காய் பாருங்க. இது பாவக்காய் தானே? இங்க பாவக்காய் வந்து அப்படி இதுக்கண்டு சொல்லி நல்ல இதா தானே. அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. என்ன எனக்கு வித்தியாசமா இருக்குல்ல. ஒரு வித்தியாசம். எங்கட அந்த வித்தியாசம் இல்ல. வித்தியாசம் கலரே வித்தியாசம். இப்படி இல்ல. வத்தல். இது பாத்தீங்கன்னா வத்தல் காளான். இது இந்த காய வச்சு உங்களோட இஷ்டம். இது பாத்தீங்கன்னா புதினா. என்னது? புதினா கொத்தமல்லி. இந்தியால பாவிக்கிற இல்ல. இந்த கொத்தமல்லியில அந்த இறைச்சி பிரியாணிக்கு போடுறோம். இது பாவக்காய் வித்தியாசம் தான். பாவக்காய் வித்தியாசம். அதுதான் நல்ல ஒரு பொலிசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பொலிசிங்கா இருக்கு. விலங்கு பாவக்காய் என்ன விலை? என்ன 1 கிலோ 200 ரூபா. ஆனா பரவாயில்ல. அங்க என்ன விலை? இந்த பாவக்காய் கூட வடிவுக்கு வைக்கலாம். கறி வைக்கிறத விட வடிவுக்கு வைக்கலாம். முருங்கைக்காய் கூட ஒரு முருங்கைக்காய். அப்படியா? யாழ்ப்பாண முருங்கைக்காய். இது வந்து எங்கட ஒரு முருங்கைக்காய் சொல்லினா. முருங்கைக்காய் நீங்க முருக்கங்காண்டி, நாங்க முருங்கைக்காய். யாழ்ப்பாண முருங்கைக்காய். கேட்கவே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. பஸ்ல வந்து என்ன விலை போகுது? கிலோ 1000. அங்க 300 ரூபாய். இது நீங்க இப்ப சொன்னா சிரிப்பீங்க. இது வந்து உங்களோட ஊர்ல வந்து எப்படி நீங்க சொல்லுவீங்க? இங்க வந்து பிரியாணிக்கு போடுற அந்த பாக்கெட். இது பாத்தீங்கன்னா ஏலங்கருவா பாக்கெட். அதுதான். இது வந்து கிலோ வந்து 1000. போய்கொண்டிருக்குதுமா. ஆனா எனக்கு எல்லாத்தையும் விட பாவக்காளான ஒரு இதா இருக்கு. வடிவா இருக்கு. சரி பாவக்காய் வாடு. ஆனா உங்க பாவக்காய் வந்து மலிவா குடிக்கணும். 200 ரூபாய்க்கு அங்க 500 ரூபாய். 500 ரூபாய் இல்ல பாவக்காய். அது பாத்தீங்கன்னா சொரக்காய். எது? பூசணிக்காய். சொரக்காய். பூசணிக்காய். சோடா ஒன்று எடுப்போம். வெயில் என்றா சரியான வெயில். அக்கா நீங்க சோயா மீட் அன்றைக்கு நல்லா இருக்கும். ஒரு நாள் 1000 ரூபாய். இதான் சிக்கன் டெவல் சுவைட்டு. குடிக்கலாம். இது வந்து 150 ரூபா அடிச்சது. 100 ரூபா போட்டு விற்கும். சோனா போல அது கொக்கோ கோலா சொனிக்காதுக்கு தான் அதை குடிக்கிறது. இதை எடுப்போம்.
வண்டைக்கு போன டெம்பர் உண்மையா நல்ல டெம்பர் தெரியுமா? ஆ டெம்பர் உண்மையா நல்ல டெம்பரா கிடக்கு. அங்க இப்படி அமர்த்தே பஸ் கொண்டு போயிரு போயிரு. அக்கா என்ன அக்காவுக்கு வந்து நடந்து கொண்டு வந்தவட்ட கண்டு கலைக்குதாம்மா மேலாம இருக்கா. இப்ப பரவாயில்ல கொடுக்க போறாங்க ஊதிக்க போறாங்க. மயங்கி விடுற கட்டத்துல நிக்கிறேன் குடிங்க. என்ன தண்ணி விடாங்க பெனடோல என்ன செய்யணும் வெயில் கலைக்குதாங்க. ஏற்கனவே வீசிங்க வழியா கொஞ்சம் வெயில் கூட இல்ல சரியான வெயிலா தான்றது. ராயனே ஊத்தி கொடுங்க அப்படி ஊத்தி குடிங்க ராயன. வெயில குடிச்சாதான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம். நீங்க குடிங்க ராயன. இந்த இடத்துல நிக்க நல்ல ஒரு காத்து அவளுக்கு காத்தா இருக்க மாட்டேன் கூலா இருக்கு காத்து. மரம் நல்ல பெரிய மரம் மரத்தை பாருங்க பெரிய மரம் உண்டு. இல்ல இல்ல வெட்ட மாட்டாங்க. என்ன சூப்பரா இருக்கு உண்மையா தான் நல்ல ஒரு கூலா இருக்கு நிக்க. மரங்களை வைங்க மரங்களை வளர்ப்போம் ஆனா உண்மையில இப்பதான் புலாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேற்பட்ட மரமா இருக்கும்னு நம்புறேன். இந்த மடியப்பாகோ என்ன மடிய பாருங்க பெரிய தூர்வல் அங்க பேர் எல்லாம் பெரிய பெரிய தூர்வலா இருக்கு. சரி அப்ப நாங்களும் அப்படியே வந்து வெயில் தெரியல நல்ல கூல் விட்டா சொல்லிங்க பிடிச்சது. சரி அப்படியே நாங்களும் போய் உள்ள பக்கத்துல உள்ள கடைகள் அங்கால மீன் சந்தைகள் எல்லாமே வழியா பார்த்துட்டு வந்தாச்சுனாக்கா. உண்மையா தான் இதுல பெரிய மீன் வந்து இன்றைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு ஒரு பெரிய மீன். ஆனா நல்ல ஒரு இது எல்லாம் வந்து எல்லா வசதியுமே இங்க இருக்குது. வேற வீட்டுக்கும் அங்கால ஒரு கோயத்துல நடந்து போனா சகல சாமான்களும் வந்து வாங்கிட்டு போகலாம். எந்த விதமான ஒரு சிரமமும் இல்ல. நல்ல ஒரு பக்கத்துல வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். அதோட அந்த அண்ணா ஒரு மீன் தலையை ஒன்று காட்டின தெரியுமா? அந்த தலை மட்டும் 5,800 ஆமா. அந்த மீன் மொத்தம் 40 கிலோ 140 கிலோ காணா இருக்கா. 40 கிலோ வந்து ஒரு சின்ன மீனா. இதை விட இன்னும் 170-140 கிலோலாம் வர மாட்டேன். மீன் இருக்குதான் பார்த்தது இல்ல தான். இப்படி வரதான் எவ்வளவு அதுதான் மரக்கறிகள் மீன் எல்லாம் உண்மையிலே வேண்டக்கூடிய இது நல்ல அங்கத்தி எதுக்கும் இங்க வித்தியாசம் இருக்கு விலைகள். உண்மையா பரவாயில்ல என்னண்டாலும் வாங்கிட்டு வரல. ஏன்னா பக்கத்துல தானே ஒரு சோழியும் இல்ல. சரி அப்ப சந்தோஷம். நாங்களும் வந்து பக்கத்துல உள்ள இடங்களையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சேண்ணே. சரி அப்ப நாங்களும் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.